Recording in progress. ஸ்டார்ட் பண்ணுவா. ஓகே தொடங்குங்க வேணும் சார். ஓகே ரைட், அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் போட்டி பரீட்சைக்குரிய வழிகாட்டல்கள் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பது தொடர்பாகவும் எமது கிரேட் காலேஜின் ஊடாக இந்த வகுப்புகள் இவ்வாறு இடம்பெறப் போகின்றது, இவ்வாறு நாங்கள் இந்த வகுப்பினுடைய வினாப்பத்திரங்கள் மற்றும் ஏனைய விடயங்களை உங்களுக்கு செய்ய போகின்றோம் என்பது தொடர்பிலும், இறுதியாக உங்களுக்கு இருக்குகின்ற சந்தேகங்கள் தொடர்பிலும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். எனவே இதில் கலந்து கொண்டு இருக்குகின்றவர்கள் முழுமையாக நீங்கள் வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கு இருக்குகின்ற சந்தேகங்களையும் முழுமையான தெளிவுகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியில் இடம்பெறக்கூடிய சகல போட்டி பரீட்சைகளுக்கும் கிரேட் காலேஜின் ஊடான வழிகாட்டல்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்றோம். இதில் சிறந்த பெறுபேறுகளை நாங்கள் பெற்று இருக்கின்றோம். இதில் இருக்கிறார்கள் சிலருக்கு தெரிந்திருக்கும், கடந்த காலங்களில் எங்களுடைய வகுப்புகளுக்கு வந்திருப்பீர்கள். நேற்றைய தினம் நியமனம் பெற்றிருக்கின்ற எம்எஸ்ஓ சேவையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுடைய கிரேட் காலேஜின் ஊடாக வழிகாட்டப்பட்டு நியமனம் பெற்றிருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற வாரங்களில் நியமனப்பட இருக்கின்ற ஏடிஆர் சேவிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் தமிழ் மீடியத்தில் கிரேட் காலேஜின் ஊடாக வழிகாட்டப்பட்டவர்கள். அதுபோன்று அண்மையில இடம்பெற்ற சகல போட்டி பரீட்சைகள், போஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், குறிப்பாக நொதனுடைய எம்எஸ்ஓ, பப்ளிக் ஹெல்த் அதாவது சுகாதார அமைச்சினுடைய எம்எஸ்ஓ, ரயில்வே மாஸ்டர்ஸ், அவ்வாறு அண்மை காலங்களில் இடம்பெற்ற சகல நியமனங்களையும் தமிழ் மீடியத்தில் கூடுதலாக கிரேட் காலேஜின் ஊடாக எங்களுடைய வழிகாட்டலினூடாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் இருக்கின்றார்கள். அதே போன்று விண்ணப்பம் கோரப்பட இருக்கின்ற ஓலைலன் சேவிஸிலையும் கடந்த 2021 ஓலைலன் சேவிஸ் கோல் பண்ணப்பட்டதற்கு அமைய தமிழ் மீடியத்தில் நியமனம் பெற்றவர்களுள் கிரேட் காலேஜின் ஊடாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் கூடுதலான பேர் இருக்கின்றார்கள். இவ்வாறு கிரேட் காலேஜின் ஊடான இந்த தொழில் ஒன்றை, அரசு தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டல் என்பது கூடுதலாக எல்லோருக்குமே ஒரு இலகுவான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு தற்போது தமிழ் மீடியத்தில் இருக்குகின்ற ஒரு சிறந்த வளவாளர்களை கொண்டு ஒரு இடமாக இந்த கிரேட் காலேஜ் இருக்குகின்றது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இன்றைய இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த வகுப்பிலே முழுவதுமாக உங்களுக்கு கோட் பண்ணப்பட்டிருக்கின்ற கெசட் நோட்டிபிகேஷன் தொடர்பிலும் விண்ணப்பிப்பது தொடர்பிலும் எங்களுடைய வகுப்புகள் பரீட்சைகள் இவ்வாறு இடம்பெறும் என்பது தொடர்பிலுமான முழுமையான விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும். இதன் தொடர்ச்சியாக வருகின்ற வாரத்திலிருந்து உங்களுக்கு வகுப்புகள் இடம்பெறும். இனி வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்கின்ற பொழுது இந்த போட்டி பரீட்சையிலே நீங்கள் சித்தி அடையக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், தற்போது ஒரு அரச தொழிலொன்றை பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக சவாலான ஒரு காரியமாக மாறியிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில நீங்க எந்த ஒரு போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பித்தாலும் போட்டி என்பது என்ன, மிக கடுமையாக இருக்குகின்றது.
இனி அந்த போட்டிக்குள்ள நீங்க சித்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் கூடுதலான பயிற்சிகள் இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு சிறந்த வழிகாட்டல்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க சும்மா என்ன காசையோ அல்லது நேரத்தையோ மெனக்கெடுத்தி பொருத்தமற்ற அல்லது எந்த ஒரு அனுபவங்கள் அற்ற இடங்களில் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற போது அப்டேட் இல்லாத, உங்களுக்கு தெரியும் தற்போது இடம்பெறுகின்ற பரீட்சைகள், கட் ஆஃப் மார்க்ஸ், இது தொடர்பிலான இந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம நீங்க சும்மா போய் படிக்கிறது உங்களுக்கு என்ன செய்யப்படாது, எதிர்பார்க்குகின்ற பெருவேற்றினை தராது. உங்களுக்கு தெரியும் ரைட், கடைசியாக இடம்பெற்ற எம்எஸ்ஓ போட்டி பரீட்சை, அதிலே உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கிழக்கு மாகாணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட, அதாவது ஸ்கோரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 135, சராசரியாக 130 தொடக்கம் 35க்குள்ள புள்ளிகள் பெற்றவர்கள் தான் இந்த முறை இந்த நாடளாவிய ரீதியிலான எம்எஸ்ஓ பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார். அப்ப நீங்களும் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுடைய இந்த எம்எஸ்ஓ பரீட்சையில தோற்றி சித்தி அடைய வேண்டும் என்றால் 2 பாடங்கள்லையும் குறைந்தது 130க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற வேண்டும். ஆனா இன்னும் ஒரு சேலஞ்ச் என்ன இருக்கு, இறுதியாக போன மாதம் ஏழு ரிசல்ட்ஸ் வந்ததால இன்னும் ஒரு பேட்ச் அந்த போட்டிக்கு வருவார். அப்ப நாங்க இன்னும் என்ன செய்ய வேண்டும், கூடுதலான புள்ளிகளை பெற வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை காணப்படுகிறது. முகாமைத்துவ சேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகின்றேன். இது கிழக்கு மாகாணத்திற்குரிய முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் போட்டி பரீட்சை. கிழக்கு மாகாணத்துக்குரிய இந்த போட்டி பரீட்சையில நியமனங்கள் செய்யப்படுகின்ற இடங்களாக கிழக்கு மாகாணத்திற்குரிய திணைக்களங்கள்ல நீங்க நியமனம் செய்யப்படுவீர்கள். உதாரணம் உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணம் என்கின்ற பொழுது திருவோணமலையில அதனுடைய பிரதான அமைச்சுக்கள் திணைக்களங்கள் இருக்குகின்றது. அப்ப அந்த இடத்தை நீங்கள் நியமனம் செய்யப்படுவீர்கள். பிரதானமாக மாகாண சபைக்குட்பட்ட திணைக்களங்களாக ஒரு மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மாவட்டத்தில் இருக்குகின்ற பிரதேச செயலகங்கள், பிரதேச செயலகங்கள்ல மாகாண சபையினுடைய திணைக்களங்கள் இருக்குகின்றன. உதாரணமாக சமூக சேவை திணைக்களம், இது மாகாண சபைக்குட்பட்ட ஒரு திணைக்களமாக இருக்கின்றது. அப்ப அந்த மாகாண சபைக்குட்பட்ட அந்த சமூக சேவை திணைக்களங்கள்ல நீங்கள் என்ன செய்வீர்கள், நியமிக்கப்படுவீர்கள். இரண்டாவது, உங்களுக்கு தெரியும் மாகாண சபைக்குட்பட்டதாக இருக்குகின்ற மாகாண வைத்தியசாலை, மாகாண வைத்தியசாலைகள் என்று மற்ற கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்றேன் எல்லா வைத்தியசாலைகளும் மாகாண சபைக்குட்பட்ட வைத்தியசாலைகளை தான் இருக்குகின்றது. மாகாண சபைக்குட்பட்ட வைத்தியசாலைகளை நியமிக்கப்படுகிறது. மாகாண சபைக்குட்பட்ட சகல உள்ளூராட்சி மன்றங்களே நியமிக்கப்படுவீங்க. பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை எல்லா கூடுதலாக இந்த நியமனம் பெறுகின்றவர்கள் நியமிக்கப்படக்கூடிய இடம் மாகாண சபைக்குட்பட்ட இந்த பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபைகள்ல தான் கூடுதலாக நியமிக்கப்படுகிறது. 4வது இடம் இருக்குகின்றது வலயக்கல்வி அலுவலகம். மாகாண சபைக்குட்பட்ட தனி சகல வலயக்கல்வி அலுவலகங்களும் இருக்கின்றது. இனி வலயக்கல்வி அலுவலகங்களையும் நீங்கள் நியமனம் பெறுவீர்கள். அதே போன்று ஏனைய மாகாண சபைக்குட்பட்ட திணைக்களங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1-2 திணைக்களங்கள் இருக்கலாம். இப்ப கைத்தொழில் திணைக்களம், ரூரல் டெவலப்மெண்ட் திணைக்களம் இருக்கின்றது. அதுபோன்று ஏனைய காணி சம்பந்தமான விடயங்களை மேற்கொள்கின்ற மாகாண காணி திணைக்களத்துக்குட்பட்ட சில அலுவலகங்கள் இருக்கின்றன. இவ்வாறு ஒரு சில அலுவலகங்கள் காணப்படுகிறது. இந்த இடங்களிலேயும் நியமனம் பெறுகிறதற்கு அல்லது நியமிப்பதற்காகத்தான் இந்த ஆட்சேர்ப்பு இடம்பெறுகின்றது. கூடுதலாக எப்படி நாடளாவிய ரீதியில ஒரு எம்எஸ்ஓ போட்டி பரீட்சையில சித்தி அடைந்து அவங்க பிரதேச செயலகங்களை நியமிக்கப்படுவார்களோ கூடுதலான ஆட்கள்,
மாகாண சபையில ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்ற நீங்க கூடுதலாக நியமிக்கப்படுகின்ற இடம் உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கும். பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை இதுகளில் கூடுதலாக நியமிக்கப்படுவீர்கள். அப்ப இங்க கூடுதலாக ஒரு ஒரு பிரதேசத்திலே வேக்கண்டுகள் இருக்கு. அப்ப அதால உங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். உங்களோட மாவட்டத்துக்குள்ள என்ன செய்வீங்க, நியமனத்தை பெறுவீர்கள். ரைட். அப்ப இங்கதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இப்ப கோல் பண்ணப்பட்டிருக்கின்ற இதன்படி உங்களுக்கு தெரியும், நீங்க மாகாண சபைக்கு உட்பட்ட எம்எஸ்ஓவாக இருந்தாலும் நாடளாவிய ரீதியிலான எம்எஸ்ஓக்கு பொருந்துகின்ற சகல உரித்துகளும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இப்ப நீங்க எம்எஸ்ஓவாக இருந்தீங்களா, இப்ப இதுல 2 பேர் இருப்பீங்க. ஒரு ஆள் இருப்பீங்க ஆஹ், என்ன ஏ லெவல் முடிச்சிட்டு அப்ளை பண்ற ஆட்கள் இருப்பீங்க. இன்னொரு ஆட்கள் இருப்பீங்க டிகிரி முடிச்சிட்டு அப்ளை பண்ற ஆட்கள் இருப்பீங்க. 2 தரப்புலையும் இந்த எம்எஸ்ஓ பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டங்களை நீங்க முன்னேறிட்டு போறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. இந்த கோல்பன்றத்துல தான் மாகாணம் மத்திய அரசாங்கம் என்கின்ற வகைப்படுத்தல் இருக்கே ஒழிய அதற்கு பின்னரான சகல வரப்பிரசாதங்களும் எல்லா எம்எஸ்ஓக்கும் ஒன்றுதான். இப்ப நீங்க ஏ லெவல் இதோடு இருக்கிறாக்கள் 10 வருஷம் சேவிஸ் முடிஞ்சா நீங்க ஓலைலன் சேவிஸ் எந்த சேவிஸும் லிமிட்டட்ல எழுதலாம். அதே போல என்ன டிகிரியோட வந்திருக்கிறார்கள் 5 இயர் சேவிஸ் முடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க ஓலைலன் சேவிஸ் எந்த ஒரு எக்ஸாம் என்ன செய்யலாம், எழுதக்கூடியதாக இருக்கும். இல்ல ஏ லெவல் முடிச்ச ஒரு ஆள் இப்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தீங்களா, வந்து 5 இயர்ஸுக்குள்ள நீங்க டிகிரியை முடிச்சீங்களா என்ன செய்யலாம், ஓஎல்என் சர்வீஸினுடைய எல்லா எக்ஸாமும் நீங்க எழுதக்கூடியதாக இருக்கும். நான் மாகாணத்தில் ஈடுபட்டதுக்காக உங்களுக்கு என்ன செய்யாது, சில தடைகள் ஏற்படுங்கிறதெல்லாம் இல்லை. இங்க எல்லாமே நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபையில நீங்க ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு வருகின்ற பொழுது சரிதானே, நியமிக்கப்பட்டதன் பிற்பாடு மாகாண சபைக்கண்டு சொல்லி 10 வருடங்கள் முடிய நீங்க என்ன செய்யலாம், சுப்ரா கிரேட்டுக்குரிய எக்ஸாம் எழுதலாம். மாகாண சபைன்னு அது பொதுவாக எல்லாத்தையும் இருக்கு, மாகாண சபைக்கு இருக்கு. அது 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க எழுதி சரி நீ பாஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் 10 வருஷம் பண்ணா கிளாஸ் 2ல, இப்ப நீங்க கிளாஸ் 3க்கு வருவீங்க, 10 வருஷத்துக்கு பிறகு கிளாஸ் 2க்கு வருவீங்க, 7 வருஷத்துக்கு பிறகு கிளாஸ் 1க்கு வருவீங்க. இப்போ 10 வருஷம் முடிய நீங்க சுப்ரா கிரேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினீங்கள் என்றால் நீங்க என்ன நடக்க போகுது, உடனடியாக உங்களை நிர்வாக உத்தியோக தரத்திற்கு பதவி உயர்வு செய்வார். நீங்க போன கிழமை அதுக்கு முந்தின கிழமை பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணி அவங்களுக்கு செயலாளர்கள் என்று சொல்லி நியமனம் கொடுத்து எல்லா பிரதேச சபையிலையும் நகர சபையிலையும் நியமனம் பெற்றார்கள். அந்த பதவிக்கு நீங்க என்ன செய்வீங்க, வரக்கூடியதாக இருக்கும். அப்ப 10 வருஷம் முடிய நீங்க சுப்ரா கிரேட் எழுதினீங்களா எல்லா நகர பிரதேச சபை என்று செயலாளர்களாக நீங்க வருவீங்க, வாகனங்களை பயன்படுத்தலாம். அதே போல என்ன ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ் நிர்வாக உத்தியோகத்தர்களாக நீங்க வரணும். அப்படி பதவி உயர்வுகளும் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணினீங்களா அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன செய்யலாம், அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்க முன்னேறிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த சேவிஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி நீங்க லிமிட்டட்ல எக்ஸாம் எழுதுறது, மெரிட்ல எழுதுறது, எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எம்எஸ்ஓங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தை கொண்டு வழிநடாத்துகின்ற உத்தியோகத்தர்கள் நீங்க தான். எம்எஸ்ஓ தான் ஒரு நிறுவனத்தினுடைய முழு நேர உத்தியோகத்தர். அவர்கள் தான் என்ன பிரதேச செயலகமாக இருக்கலாம் அல்லது பிரதேச சபையாக இருக்கலாம், ஏனைய நிறுவனங்கள் திணைக்களங்களாக இருக்கலாம், எல்லா இடத்திலையும் எம்எஸ்ஓ என்பது மிக முக்கியமான ஒரு பதவியாக இருக்கு. அப்ப அதற்கு நீங்கள் வருவது என்பது உங்களுக்கு என்ன செய்யப்படும், தொழில் ரீதியான அறிவையும் உங்களுக்கு தரும். அப்ப அதற்காக வேண்டித்தான் கிழக்கு மாகாண ஓப்பன் பெச் என்று சொல்லி 18 வயது தொடக்கம் 35 வயது, கடந்த காலங்களில் 30 வயது என்று இருந்துச்சு, இப்ப 35 வயதாக கூட்டியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்பதான் கிழக்கு மாகாணத்தினுடைய மெசோகோல் பண்ணப்பட்டது 10 வருஷத்துக்கு பிறகு. இதுக்குள்ள சென்ட்ரல்
3 தரம் கோட் பண்ணி 2 தடவைகள் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு நியமனமும் நடந்துட்டு. இது 10 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த கிழக்கு மாகாண கோட் பண்றதால 30 வயதை 35 வயதாக அதிகரித்திருக்கிறார். அப்ப 35 வயதுக்கு உட்பட்ட யாவரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 125 வேகன்சஸ் இருக்குகின்றது. அப்ப 125 பேருக்கு 123 பேருக்குரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் தான் இடம்பெறும். இப்ப இதற்கு நீங்க விண்ணப்பங்களை இந்த சொல்ற epgov.lk நாங்க இப்ப கடைசியா பார்ப்போம். இந்த வெப்சைட்ல நீங்க போய் இந்த எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் நாங்க இப்ப பார்ப்போம். அதுல போய் நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய அதுல கேட்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை நீங்க கொடுத்து விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும். இது 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 8ஆம் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப இந்த விண்ணப்பங்கள் நீங்க சமர்ப்பித்ததுக்கு பிறகு குறிப்பாக 3 மாத காலங்களுக்குள்ள 8ஆம் மாசம் 9, 10, 11 11ஆம் மாதத்துக்குள்ள இந்த போட்டி பரீட்சையானது 4 நகரங்கள்ல இடம்பெறும். 4 நகரங்கள்னு சொல்லி சொன்னா கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அம்பாறை, மட்டக்களப்பு, கல்முனை, அது திருவோணம், இந்த நகரங்கள்லயும் இந்த போட்டி பரீட்சை என்ன செய்யப்படும், இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் போடக்குள்ள அதுல என்ன செய்திருக்கின்றார்கள், எந்தெந்த நகரங்களுக்கு நீங்க போடலாம்ங்கிறத கேட்டு இருக்கிறார்கள். நாங்க அதை பார்ப்போம். அப்ப அந்த 4 நகரங்கள்ல ஏதாவது ஒரு நகரத்தை நீங்க குறிப்பிட்டு இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம். 11ஆம் மாதத்திற்கு முதல் இந்த பரீட்சை இடம்பெறக்கூடியதாக இருக்கும். இந்த எக்ஸாம் கோட் பண்ணப்பட்டிருக்கிறதால இந்த வருடத்திற்குரிய வரவு செலவு திட்டத்துல இதற்குரிய அலோகேஷன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். அதனாலதான் என்ன செய்யறாங்க, இந்த எக்ஸாம் செய்யறாங்க. அப்ப பெரும்பாலும் 11ஆம் மாதத்துக்குள்ள இந்த பரீட்சைகள் நடாத்தி விரைவாக ஆட்சேர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக இது ஒரு ஓய்வூதியத்திற்குரிய ஒரு ஆட்சேர்ப்பாக இருக்கின்றது. சிலருக்கு இப்ப நாளைய ஆண்டு வார திங்கட்கிழமை இந்த கன்சூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டியோட இன்டர்வியூக்கு வந்திருக்கும். கன்சூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டிங்கிறது ஒரு அத்தாரிட்டி. அது என்ன, ஓய்வூதியம் இல்லை. அப்ப சிலது ஓய்வூதியம் இருக்கு, சிலது ஓய்வூதியம் இல்லாதும் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஓய்வூதியத்திற்குரிய. அதே போல நீங்க நியமனம் பெற்று 10 வருடங்கள் கிழக்கு மாகாணத்துக்குள்ள சேவையாற்றணும். இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, உதாரணமாக இங்க ஒரு ஆள் இருப்பாரு, ஒரு 3 இங்க இருந்துட்டு ஒரு 3 ஒரு இங்க இருந்துட்டான்னு வைங்களேன், போன மாசம் அல்லது அதுக்கு முந்தின மாசம் கல்யாணம் முடிச்சு புலனறுவைக்கோ அல்லது வேற டிஸ்ட்ரிக்டோ போயிட்டீங்க. அப்ப நீங்க விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தா இதுல என்ன, நீங்க போர்டு லிஸ்ட்டை வெட்டிட்டு போகாத வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சா என்ன சொல்லப்படுது, நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாது, இன்னும் ஒரு ப்ரொவின்சியலுக்கு போகலாம். கட்டாயம் 10 வருடம் இங்க நீங்க என்ன செய்யணும், சேவையாற்ற வேண்டும். சேவையாற்றினதுக்கு பிறகு இங்குள்ள கவர்னரும் அங்குள்ள கவர்னர் ஒத்துக்கொண்டா நீங்க என்ன செய்யலாம், இடமாற்றம் பெற்று போகலாம். இல்லைன்னா போக முடியாது. மற்றது வளமையாக உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் என்ன, 3 வருடங்கள் நீங்க தகுதி ஒரு காலத்துக்கு இருப்பீங்க. இது வளமையான எல்லா சர்வீஸுக்கும் உரியது. நீங்கள் அதை செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுபோல நீங்க சிங்கள மொழியும் 3 வருடங்களுக்குள்ள சித்தி அடைய வேண்டி இருக்கும். இப்ப சில பேர் ஓப்பன் பேஜ்ல விண்ணப்பிக்கின்ற ஆட்கள், சரியானே, ஓப்பன் பேஜ்ல விண்ணப்பிக்கிற ஒரு ஆள், இப்போ ஒரு ஆளுக்கு வைங்கள 30 வயசா இருக்கு. இப்ப இவர் என்ன செய்யலாம், ஓப்பன்ல விண்ணப்பிப்பாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு தொழிலை எடுத்துட்டு இவர் புலனறுவையிலேயோ அல்லது கொழும்புலையோ எங்க ஒருத்த வேலை செய்யறாரு. நீங்க இப்ப வேலை செய்வீங்க, இங்க ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இப்ப அங்க போய் வேலை செய்வீங்க. அப்ப நீங்க எம்எஸ்ஓக்கு விண்ணப்பிக்கக்கூடாது. விண்ணப்பிக்கல நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஊடாக விண்ணப்பிக்க. அப்ப டிபார்ட்மெண்ட் ஊடாக நீங்க விண்ணப்பிக்கக்குள்ள ஓப்பனுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. 35 வயசுக்கு உட்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா நீங்க ஓப்பன் தான், லிமிடெட் இல்லை, ஓப்பன்ல விண்ணப்பிக்கலாம். அப்ப விண்ணப்பிக்கல நீங்க இப்போ ஒரு ஈஸ்டர்னுக்குள்ளேயோ அல்லது வெளியிலோ ஒரு தொழில இருக்கிறீங்க. அப்ப நீங்க விண்ணப்பிக்கக்குள்ள உங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் செய்யறாரு, உங்களுக்கு அனுமதி தரல. அனுமதி தராட்டி நீங்க என்ன செய்வீங்க, ஓப்பன்ல விண்ணப்பிங்க. விண்ணப்பிச்சதுக்கு பிறகு நீங்க நியமனம் பெற்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்க அந்த நிறுவனத்தில் அல்லது திணைக்களத்துல வேலை செய்த காலம் கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது.
இங்க புதிதாக நியமனம் பெற்றதாகத்தான் கருத்தில் கொள்ளப்படும். ஆனா நீங்க வேலை செய்யற இடத்தை உங்களை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அந்த ஃபார்ம்ல சைன் அப் பண்ணி அவங்க தந்தாங்கள் என்றால் உங்களுடைய சேவிஸ் என்ன செய்யும், கவுண்ட் பண்ணப்படும். ஆனா அந்த சேவிஸால என்ன நன்மைண்டா, பென்ஷனுக்கு மாத்திரம் உள்ளிருப்பு செய்யப்படும். சம்பளம் கூடுறதோ அல்லது என்ன தடை தாண்டல்கள் இல்லாம அதுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. சேவிஸ் கவுண்ட் ஆகும், அவ்வளவு, வேறொரு பிரச்சனையும் இல்லை. அப்ப 35 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆள் நீங்க ஓப்பன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கின்ற பொழுது ஏதாவது திணைக்களம் நிறுவனங்களை நீங்க கடமையாற்றினா அவங்ககிட்ட கேளுங்க, ரிலீஸ் பண்ணீங்களாண்டு. ஓமண்டா போடுங்க அவங்களூடாக. பண்ண ஏழென்றாலும் நீங்க போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்? அப்ப அப்பாயின்மெண்ட் பெறக்குள்ள அந்த இயர் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், இல்லாம போகும். ஒரு 30 வருஷம் உங்களுக்கு பென்ஷனுக்குரிய காலம் இருக்குமென்றா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், 30 வருடம் நாங்கள் சேவையாற்றுகின்ற பொழுது எங்களுடைய பென்ஷன்ல 80% முழுமையாக நாங்கள் என்ன செய்யலாம், பென்ஷன் பெறலாம். அதுக்காண்டித்தான் இந்த இது இருக்கே ஒழிய மற்ற அதனால இந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்து சொல்ற மாதிரி நீங்க இலங்கை பிரஜையாக இருக்கணும், நல்லொழுக்கம் உள்ளவராக இருக்கணும். இந்த தகமைகள் எல்லாமே இங்க சொல்லப்படக்கூடிய 8ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். டிகிரியாக இருக்கலாம், வயசாக இருக்கலாம். 8ஆம் மாசம் ரைட் 14ஆம் தேதி உங்களுக்கு எத்தனை, 35 வயசுக்குள்ள இருக்கணும். ஒரு ஒரு நாள் கூடினாலும் நீங்க என்ன செய்ய முடியாது, விண்ணப்பிக்க முடியும். அப்ப இது பொதுவான. அப்போ 35 அடுத்து என்ன சொல்றாங்க, வயதில்லை 18 தொடக்கம் 35 வயதுக்கு உட்பட்டவர். உங்களோட அப்ளிகேஷனிலேயே நீங்க டேட்டை கொடுத்தா அவங்களே வயசு என்ன செய்யறாங்க, கவுண்ட் பண்றாங்க. எத்தனை மாசம், எத்தனை வயசு, எத்தனை நாள்னு சொல்லி கவுண்ட் பண்றாங்க. இப்ப நான் இந்தியா அப்டேட் பண்ணிக்க உங்களுக்கு பார்த்தா விழுந்து. அப்ப அப்படி இருக்குகின்றது. அப்ப வயதில்லைங்கிறது இங்க 18 வயது ஒடுக்கம் 35 உட்பட்டது. கவனமா பாருங்க, இங்க எந்த ஒரு திணைக்களங்கள்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி போடுங்க. அப்ப நீங்க எங்க வேலை செஞ்சாலும் வேலை செய்யாமட்டாலும் சரி, 35 வயசுக்கு உட்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா நீங்க ஓப்பன்ல விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கு. ரைட். கல்வி தகமை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. நீங்க என்னதான் டிகிரியை முடிச்சிருந்தாலும், என்னதான் டிகிரியை நீங்க முடிச்சிருந்தாலும் ஓலவல்ல தமிழிலையும் கணிதத்திலையும் சி சித்தியோட பார்த்துக்கொள்ளுங்க, சி சித்தியோட இன்னும் 2 சி சித்தியையும் பெற்று இன்னும் 2 எஸ் சித்தியையும் பெற்று ஒரே தடவையில சித்தி அடைந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்க விண்ணப்பிக்க. இல்லாத ஆட்களை விண்ணப்பிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸாமுக்கு அட்மிஷன் வரும், எக்ஸாம் எழுதலாம். ஆனா அப்பாயின்மெண்ட்ல தட்டி விடுவார். அவ்வளவு தூரம் மெனக்கட்டு போய் நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி பாஸ் பண்ணியும் அப்பாயின்மெண்ட் இல்லாம போகும். அப்ப யாரு விண்ணப்பிக்கலாம், ஓலவல்ல மெட்ஸிலையும் தமிழிலையும் கட்டாயம் சி இருக்கு. இன்னும் 2 பாடங்கள்ல சி இருக்கணும். இன்னும் 2 பாடங்கள்ல எஸ் ஆவது இருக்கு. அப்ப 6 பாடத்துல 4 பாடம் சி இருக்க வேண்டும். 4 பாடத்திலையும் கணிதமும் தமிழும் இருக்க வேண்டும். 6ம் ஒரே தடவை இருக்கு. இப்ப ஒரு ஆள் 2010ஆம் ஆண்டு ஓலவல் எழுதுறாரு, அவருக்கு மெட்ஸில எஸ் இருக்கு. 2011ஆம் ஆண்டு மெட்ஸ மட்டும் எழுதுறாரு, சி வருது, விண்ணப்பிக்க இயலாது. ஒரு ஆள் 2010 எழுதுறாரு, மெட்ஸில எஸ் வருது. 2011ஆம் ஆண்டு திரும்ப 9 பாடம் போடுறாரு, அதை எழுதுறாரு, அதுல அவருக்கு மெட்ஸிலையும் தமிழ்லையும் சி இருக்கு, அவர் விண்ணப்பிக்க. அது மிக முக்கியமான விடை. அதுக்கப்புறம் என்ன, இப்ப சில பேர் ஓலவல் எழுதிட்டு மெட்ஸோட ஓலவல் எழுதிட்டு திரும்ப ஏலவல் எழுதுறாரு, திரும்ப ஏலவல் எழுப்புறது ஓலவல் எழுதுறாரு, அவர் விண்ணப்பிக்கலாமா, விண்ணப்பிக்க முடியும். ஏன், ஏற்கனவே இருக்கிறத வச்சுதான் இவர் எழுதியிருப்பார். அப்ப அவர் அப்படி எழுதுறவர் என்ன செய்யணும், திரும்பவும் ஏலவல் உண்டு. அப்ப இது மிக முக்கியமாக. அதே மாதிரி ஏலவல் எழுதுறவங்களும் அப்ப ஓலவல்ல கட்டாயம் 6 பாடம் சித்தி, 4 பாடம் சி இருக்கணும். அந்த 4 பாடத்திலே மெட்ஸும் தமிழும் சி இருக்க வேண்டும். என்ன, ஒரே தடவையில் இருக்கு. அதே போல ஏலவல்ல
மூணு பாடத்திலேயும் எஸ் இருக்க வேண்டும். ரைட்? ஒரே அமரில் சித்தி அதுவும் ஒரே அமர்ல இருக்கணும். ஏ லெவல்ல பயோ எடுக்கிற ஒரு ஆள் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி எடுத்துட்டு பயாலஜி ஃபெயில் ஆயிட்டு அடுத்த முறை பயாலஜி மட்டும் எடுக்காரு, அவரு விண்ணப்பிக்க இல்லை. அப்ப மூன்று பாடமும் ஒரு ஆள் ஒரே தடவையில எழுதி பாஸ் பண்ணி மாத்திரம்தான் விண்ணப்பிக்கலாம். இது இல்லாம நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிகிரி இருந்தா கூட நீங்க விண்ணப்பிக்க முடியும். அப்ப நான் இப்ப என்ன சார் செய்யலாம்? டிகிரி ஒன்று இருக்கு, நான் இப்ப என்ன செய்யலாம்? நீங்க எந்த ஒரு இனி நடக்கிற எந்த ஒரு பரீட்சைக்கும் மெட்சிலேஸோட விண்ணப்பிக்கவே இல்லை. ரைட்? ஓலன் சேவிஸுக்கு மெட்சில சி நீங்க எடுக்கலாம், அங்க ஒரே அமர்வு கவனத்துல கொள்ளப்படுறது. ஏலவலோட ஆட்சேர்ப்பு செய்யப்படக்கூடிய சகலதற்கும் ஒரே அமர்வுங்கிறது கவனத்துல கொள்ளப்படும். ரைட்? இதுக்கப்புறம் என்ன இருக்கு? உங்களோட சம்பளம். சம்பளம் என்ன? எம்என் டூ. எம்என் டூ என்பது சம்பள எம்என் 7 மட்டுக்கும் இருக்கு. எம்என் 7ல எம்என் 2 என்பது இரண்டாம் நிலை கட்டம். எம்என் 1 வந்து இந்த ஓஎஸ் சொல்லி ஓ லெவல் ஏ லெவல் ஒரு சப்ஜெக்டோடு எடுக்கிறார்கள் எடுப்பார்கள். எம்என் 2 வந்து ஏ லெவல்ல 3 சப்ஜெக்டோடு எடுக்கணும். அப்ப உங்களுக்கு அடிப்படை சம்பளம் எவ்வளவு? 48,470 ரூபாய். அடுத்த 10 மாதங்களுக்கு உங்களுக்கு 540 ரூபாய் வருடாந்த சம்பள ஏற்றம். அது அடுத்த 11 ஒரு 630, அதுக்கு அடுத்த 10 வருடம் 1010, அதுக்கு அடுத்த 10 வருடம் 1190. இப்ப உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? இப்ப 11ஆம் மாதம் நீங்க நியமனம் பெற்றா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? இந்த 48,470 ரூபாவும் சரிதானே? 48,470 ரூபாவும் வாழ்க்கைப்படி எங்கப்படுகின்ற 17,500 ரூபாய். அப்ப எவ்வளவு வரும்? 66,000. அந்த 66,000 ரூபாய் தான் உங்களுடைய மாத சம்பளமாக வரும். மிச்சதில் இப்ப 82,000ங்கிறது அது பென்ஷனு போற நேரம் உங்களோட அடிப்படை சம்பளமாக இருக்கும். இப்ப இருக்கிற சம்பளப்படி. இப்ப நீங்க நியமனம் பெற்றால் உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் இந்த கெசட்ல சொல்லப்பட்டிருக்கிற 48,470 ரூபாவோடு அடிப்படை சம்பளத்தோடு 17,500 ரூபாய் வாழ்க்கை. அப்ப 66,000 வரும். அதுல உங்களோட WNOP அக்ரஹாராவெல்லாம் கடிச்சு ஒரு 63,000 ரூபாய் நீங்க வருடாந்த சம்பளமாக பெறுவீர்கள். இதுதான் உங்களுடைய சம்பளம். ரைட்? ஆட்சேர்ப்பை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கிழக்கு மாநில அனுமதிப்பட்ட இந்த ஆட்சேர்ப்பு திட்டமானது ரைட் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதின்படி ஆட்சேர்ப்பு செய்யப்படும். நேர்முக பரீட்சைக்கு புள்ளிகள் இல்லை. அப்ப இதுல உள்ள நன்மை என்ன? நீங்க 2 பரீட்சையிலையும் எவ்வளவுக்கு புள்ளிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன நியமனம் கன்ஃபார்ம் ஆகும். ஒரு ஆள் 140 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். வேலை உங்களுக்கு கடைசியா நடந்த நாடளாவிய ரீதியிலான எம்எஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் 132 134க்குள்ளதான் 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அப்ப 135க்கு மேல அப் பண்ற எல்லாருக்குமே என்ன கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நேர்முக பரீட்சைக்கு புள்ளிகள் இல்லை, அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்? எழுத்து பரீட்சையில கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்ப யாரை இன்றைக்கு கூப்பிடுவாங்க? விண்ணப்பிச்சத்துல எழுத்து பரீட்சையில ரேங்க் அடிப்படையில 123வது வரைக்கும் இருக்கிறார்கள் இன்றைக்கு எடுப்பாங்க. ரைட்? அந்த 123 பேர் எப்படி கவனத்தில் கொள்ளப்படும்? ஒவ்வொரு பரீட்சையிலையும் 40 புள்ளிகள் நீங்க பெற வேண்டும். குறைஞ்சது 40 புள்ளி. ஐக்யூல 40, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ல 40. 40 எடுத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வருமா? இல்லை. எத்தனை வரணும்? 50% பெற்றிருக்க வேண்டும். அப்ப 50% 100 மார்க்ஸுக்கு மேல எடுத்தாத்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். தமிழ் லாங்குவேஜ்ல 40 சரிதானே? இதுல என்னத்துல இந்த ஐக்யூல 40 அப்பாயின்மெண்ட் வர, லாங்குவேஜ்ல 90, ஐக்யூல 38 மார்க்ஸ் வர. அப்ப எத்தனை வரப்போகுதுங்க? ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலும் 40 புள்ளிகள் பெறுவதுடன் மொத்த புள்ளிகளில் குறைந்தபட்சம் 50% மொத்த புள்ளி எத்தனை? 200.
அதுல 50% எத்தனை? 100. 100ஐ விட கூடுதலாகத்தான் நீங்கள் புள்ளிகள் பெற வேண்டும். அப்ப அது இன்னொரு வகையில் எப்படி வரப்போகுது? ஐக்கியூல நீங்க 50, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ல 50க்கு மேல எடுத்தாத்தான் உங்களுக்கு நியமனம். இப்ப இந்த புள்ளி பெறுவது மொத்த புள்ளிகளில் குறைந்தபட்ச 50% என்று சொல்றாங்க. இது ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலும் 40 புள்ளி என்று சொல்றாங்க. அப்ப நீங்க ஐக்கியூல 45 எடுத்து லாங்குவேஜஸ்ல ஒரு 90 எடுத்தாலும் நீங்க செலக்ட் ஆகும். மொத்த புள்ளியில் 50%ங்கிறது 100 புள்ளிக்கு மேல். ரெண்டுல 45 எடுத்தா ஃபெயில் ஆகி போயிடுது. ரைட்? இது மிக முக்கியமா. அப்ப நீங்க இப்ப ஒரு பாடத்துல சராசரியாக எத்தனை புள்ளி எடுக்கணும்? குறைந்தது 50 புள்ளிகள் எடுக்கணும். அப்ப 50ல இருந்து 70 புள்ளிக்கு மேல் எடுத்தீங்களா நீங்க பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதே போல டிசேபிள் ஆக்கள் யாரும் இருந்தீங்கன்னா, ரைட், கை இயலாம, காலை இயலாம, அல்லது கண் அப்படி டிசேபிள்ங்கிற கேட்டகரி இருக்குதானே, அவங்க இருந்தீங்க என்றால் உங்களுக்கும் சரிதானே இந்த நியமனத்துல 3% ஒதுக்கீடு செய்யப்படும். ரைட், அதை அப்ளை பண்ணக்குள்ளே போடுங்க. கண் தெரியாதாக்கள் அல்லது ஊனமுற்ற கால் இயலாதாக்கள் அப்படியான ஆக்கள் நீங்க போட்டீங்கன்னா அவங்க ஸ்பெஷலா குறிப்பிட்டு போட்டா அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? இந்த நியமனத்துல கவனத்துல கொள்ளப்படும். அப்ப இப்படியான தகுதி விழாக்கள் போடலாம். இப்படி நீங்க மார்க்ஸ் எடுத்தா நியமனம் கிடைக்கும். உங்களோட பரீட்சை கட்டணம் 1000 ரூபாய். இன்றைக்கு எல்லா டிஎஸ் ஆபீஸுக்கும் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். நீங்க 1000 ரூபாய் டிஎஸ் ஆபீஸ்ல அந்த தலைப்புல நீங்க போனீங்கன்னா ஷெரஃப்ல கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஞ்சள் துண்டு தருவார்கள். அந்த துண்டை நீங்க என்ன செய்யணும்? இதுல அப்லோட் பண்ண வரும். அப்ப இது இப்ப போய் செய்யலாமா? நீங்க இல்ல. முதல் விண்ணப்பிச்சதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யலாம்? காசு கட்ட போகலாம். இப்ப நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்க. போஸ்ட் ஆபீஸ்ல கட்ட இல்லாது, இது டிஎஸ் ஆபீஸ்ல தான் கட்டுமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. ரைட். இப்ப நீங்க பரீட்சை நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் ஊடாகத்தான் அப்ளிகேஷன் போடணும். நீங்க என்ன செய்யலாது? நாங்க கடந்த எக்ஸாம்பிள் மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அல்லது ஃபார்ம் எடுத்து நிரப்பி அனுப்புகின்ற முறை இங்க இல்லை. நீங்க ஆன்லைன் ஊடாக அப்ளை பண்ணினா போதும். இங்க அதை திரும்ப மின்பிரதி எடுத்து எங்க இதுக்கு அனுப்பணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி போட்டு அதுல பிரிண்ட் ஒன்று வரும், அதை நீங்க எடுத்து வச்சுக்கின்ற சரி. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாக்கள் போடுறாக்கள் என்ன செய்யலாம்? அதை எடுத்து உங்களுடைய அந்த திணைக்களத்துல பர்சனல் பையில கொடுத்து வச்சுக்கின்ற சரி. அப்ப இதெல்லாம் 8ஆம் மாசம் 14ஆம் தேதிக்கு மேல் நீங்க செய்து கொள்ள வேண்டும். ஆன்லைன்ல நீங்க கொடுக்கின்ற அந்த முகவரிக்கு தான் உங்களுடைய அட்மிஷன் வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எது பிரச்சனைகள் இருக்குமானா இந்த நம்பரோட நீங்க கண்டெக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப பரீட்சை உங்களுக்கு என்ன செய்யப்படும்? வரக்கூடியதாக இருக்கும். முதலாவது சொன்னதுக்கு சாரியா, திரும்ப ஒரு கதை சேஞ்ச் பண்ணி கொடுங்க. சின்ன சேஞ்ச் ஒன்றைக்கு விண்ணப்பிக்கின்ற முறை இந்த சொல்லப்பட்டு இருக்கிற மாதிரி ஹார்ட் காப்பி நீங்க அனுப்பணுமா? அனுப்ப தேவையில்லைன்னு அனுப்பணும். பாருங்க, நிகழ்நிலை மூலம் விண்ணப்பித்த பின்னர் அந்த அச்சுப்பிரதி தரவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவத்தை தமது கையெழுத்தினால் பூர்த்தி செய்ய வேண்டி பூர்த்தி செய்யும். ரைட். கடைசி படிவத்துல நாங்க இப்ப பார்ப்போம். நீங்க ஆன்லைன் அதை பிரிண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு நீங்க அதுல அந்த ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்ணீங்க கட்டணம் செலுத்திய துண்டு, அதை நீங்க அந்த விண்ணப்ப படிவத்தில் ஒட்டி இந்த செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு கிழக்கு மாகாண கன்னியா வீதி வரோதயான திருவோணமலைக்கு 14ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பக்கூடியதாக இருக்கு. அல்லது 14ஆம் தேதி இல்லைன்னா 21ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பு. அப்ப கட்டாயம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதோட நீங்க ஹார்ட் காப்பியும் அனுப்ப வேண்டும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதோட ஹார்ட் காப்பியும் கட்டாயம் அனுப்ப வேண்டும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஹார்ட் காப்பி அனுப்பக்குள்ள அந்த என்வலப்ல என்ன செய்து கொள்ள வேண்டும்? இந்த இருக்கிற EXRSC 26/2006 போட்டு இந்த கிழக்கு மாகாண உத்தியோகத்தருங்கிறத நீங்க அதுல பதிவு செய்து அனுப்பணும். கடந்த காலங்கள் மாதிரி கம்யூனிகேஷன்ல போய் ஃபோம் வாங்கி நிரப்பி அனுப்ப இயலாது. நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிச்சத்தை பிரிண்ட் எடுத்து அதுல பின்பகுதிகளில் இந்த என்ன காசு கட்டின துண்டை ஒட்டி உங்களுடைய கையொப்பத்தை வச்சு உங்களுடைய கையொப்பத்தை ஒரு JP-னூடாக அதில் உற்றிருப்பார்கள், உறுதிப்படுத்த சொல்லி இருப்பார்கள். அதை உறுதிப்படுத்தி
நீங்க எந்த ஒரு நிறுவனத்திலே வேலை செய்யலண்டா நீங்களாவே என்ன செய்யலாம், போஸ்ட் பண்ணி விடலாம். அதில் ஒரு கொப்பி வந்து நீங்க வச்சுக்கணும். நிறுவனத்துல வேலை செய்யற ஆளுண்டா சைன் அப் பண்ணி போட்டு நிறுவனத்துல ஒரு ரெக்கமெண்டேஷனோட அதை நிறுவனத்தினூடாக அனுப்பணும். அப்படி ஒரு கோப்பியை உங்களோட பர்சனல் ஃபைல நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் இதற்குரிய நடைமுறை. அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, ஒன்லைன்ல விண்ணப்பிப்பது மாத்திரமல்ல, விண்ணப்பிச்சது பிரகாரத்தை எடுத்து நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், அதை போஸ்ட்லையும் அனுப்ப வேண்டும். அப்ப அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க எடுக்கக்குள்ள கடைசியா உங்களை கையொப்பத்தை உறுதிப்படுத்த சொல்லுவாங்க. அது இந்த சொல்லப்பட்டிருக்கிற ஆட்களின் இருந்தாங்க நீங்க உறுதிப்படுத்தலாம். ஒரு ஜிஎஸ் அல்ல பிரின்சிபல் அல்ல ஜேபி அல்ல வருட வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட யாருமே என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். Right? இது வந்து ஒரு அரசு அல்லது நிறுவனம் ஒன்றுல ஒர்க் பண்றாக்கள் அங்க உள்ள ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஊடாக, அது டிஎஸ்ஓ அல்லது ஏடிஎஸ்ஓ அல்லது ஏஓ அல்லது யார் உங்களுக்கு பொறுப்பா இருக்கின்றார்களோ அவர்கள் ஊடாக நீங்க என்ன செய்யணும், அந்த கையொப்பத்தை உறுதிப்படுத்தி அனுப்ப வேண்டும். Right. இறுதியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரைட், உங்களோட எக்ஸாம் அட்மிஷன் வந்து உங்களுக்கு வராது. ஆன்லைன்ல நீங்க என்ன செய்ய வேண்டும், டவுன்லோட் பண்ணி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. ரைட். அப்ப அது அந்த காலப்பகுதியில் நீங்க அதுக்குரிய கைட் ஒன்று செய்வாங்க, நீங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வினாப்பத்திரங்கள் இருக்கு. ஒன்று உளச்சார்பு 1 மணித்தியாலம் ஐக்கியூ 1 மணித்தியாலம், இரண்டாவது மொழியாற்றல் 2.5 மணித்தியாலம். அப்ப ரெண்டுல நீங்க சராசரியாக 40 புள்ளிகள் எடுக்கணும். ஆனா மொத்தம் 100 புள்ளிக்கு மேல எடுக்கணும். அப்போ 1 மணித்தியாலம் கொண்ட ஐக்கியூ என்னென்ன விடயங்களை உள்ளடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. தர்க்க ரீதியாக சிந்திக்கும் ஆற்றல், பொது நுண்ணறிவு என்பவற்றை அளவிடும் வகையில் தயாரிக்கப்படும். அப்ப 1 மணித்தியாலம் என்று சொல்லக்குள்ள வழமையாக உங்களுடைய பேப்பர் ஸ்ட்ரக்சர் 50 கேள்விகளை கொண்டதாக உங்களுக்கு வரும். நாங்கள் சில பேப்பர்ஸ் பார்ப்போம். அப்ப 50 கேள்விகள் கொண்டதாக வருகின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், ஸ்ட்ரக்சர் பார்ட் ஒரு ஒரு விடயத்தை தந்து அதன் அடிப்படையில் 5 கேள்விகள் கேட்கின்ற மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு கூடுதலாக வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் 50 கேள்விகள் வரும், சில நேரங்கள் 40 கேள்விகளாக என்ன செய்யலாம், அது வரக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இங்க எத்தனை கேள்விகள் என்று சொல்லி போடல. இது தொடர்பில் உங்களுக்கு விரைவில் திரஜேசர் அவங்களால ஒரு வகுப்பு இடம்பெறும். அதுபோல என்ன இது சம்பந்தமான வகுப்புகள் உங்களுக்கு போகும். அப்ப 1 மணித்தியாலம் என்கின்ற பொழுது ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, 50 கேள்விகளை கொண்டதாக இந்த வினாப்பத்திரம் உங்களுக்கு. இரண்டாவது மொழியாற்றல் 2.5 மணித்தியாலங்களை கொண்டது. இது உங்களுக்கு நான் படிப்பிப்பேன். இந்த 2.5 மணித்தியாலங்கள் கொண்ட பேப்பர்ல எவ்வாறான கேள்விகள் வரும் இந்த சொல்லியிருக்கிறார். ஒன்று என்ன, வெளிப்படுத்தும் திறன், கிரகித்தல், எழுத்து கோர்வை, மொழி மற்றும் கட்டுரை, கடிதம், வரைவு அட்டவணை தயாரித்தல், பந்திகளை சுருக்கி எழுதுதல், ஒரு வாக்கியமாக சுருக்குதல், எளிய இலக்கண பிரயோகம். அப்ப உங்களோட பேப்பர் என்ன செய்யப்பட போகுது, 2 விதமான கட்டமைப்புகள் கூட வரும். ஒரு கட்டுரை வரும், ஒரு சுருக்கம் வரும், ஒரு கடிதம் வரும். அது மாதிரி என்ன வர போகின்றது, சுருக்க வினாவிடை வரும். அதுபோல செறிவிலி ஐயம் என்கின்ற கேள்விகள் வரும். இலக்கண பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இலக்கண வலுவுள்ள சொற்கள் வரும், மரபு சொற்கள் வரும், ஒத்தகருத்து, எதிர்கருத்து, பழமொழிகள், எழுத்து பிழைகள், புணர்ச்சிகள், பழமொழிகள், இப்படியா எளிய இலக்கண பிரயோகங்கள் என்று சொல்லி 2.5 மணித்தியாலங்கள் கொண்ட பேப்பராக இருக்கு. 2.5 மணித்தியாலங்கள் என்பது கட்டாயம் கட்டுரை. அப்ப உங்களுக்கு இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற பேப்பரை கொண்டதாக அண்மை காலங்களில் இடம்பெற்ற பேப்பருடைய கட்டமைப்புகளை வைத்து உங்களுக்கு மொழியாற்றல் பேப்பர் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும். தொடர்ச்சியா கிளாஸஸ் வாராக்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கு இந்த பேப்பர். அப்ப 2 பேப்பர்லயும் நீங்க 40 புள்ளி எடுத்தா சித்தி அடையலாம். ஆனா 50-100 புள்ளிகள் எடுத்தா தான் நீங்க என்ன செய்வீங்க, இன்டர்வியூக்கு போகலாம். 100 புள்ளிகள் எடுத்து நாங்க செலக்ட் ஆகலாமா, இல்ல. அடுத்து என்ன செய்யணும், 140 புள்ளி எடுத்தா தான் நீங்க என்ன செய்யலாம், நியமனம் பெறலாம். 140 புள்ளி என்ன, ஒரு பேப்பர்ல 70 புள்ளிகள் எடுக்கணும். 70 புள்ளிகள் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்யணும், கூடுதலாக படிக்கணும், கிளாஸஸ் வரணும், பேப்பர்கள் செய்யணும். அப்பதான் நீங்க என்ன செய்யலாம், நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கலாம்.
அப்போ உங்களோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இந்த 4 மாவட்டங்களையும் என்ன செய்யப்படும், உங்களுடைய பரீட்சைகள் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப இதை நீங்க இப்ப நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடக்குள்ள நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு விடயங்களும் திறந்த போட்டி பரீட்சையில விண்ணப்பிக்கின்ற ஒருவர் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். லிமிட்டெடை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடுதலாக இல்லை, அந்த இதுல சொன்ன மாதிரி தான் இதுல 53 வேக்கன்சஸ் இருக்குகின்றது. இது ஒரு ஆள் சேவிஸ்ல இருக்குகின்ற ஒரு ஆள் விண்ணப்பிக்க இருக்கும். அது எந்த சேவிஸாக இருந்தாலும் சரி, அவர் இந்த போட்டிக்கிற மாதிரி 5 வருடம் சேவிஸ் பெற்றிருக்க வேண்டும். 5 வருடம். இங்க ஆட்சேர்ப்புக்குரிய அந்த வயதில் வந்து ஒரு மட்டுப்பாடு இல்லை. அவர் ஒரு இங்க பாருங்க, இங்க ஒரு ஆள் 30 வயசுல இருக்கிறீங்க, நீங்க ஒரு இப்ப தொழில் ஒன்றுல இருக்கிறீங்க. அப்ப தொழில் ஒன்றுல இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய சம்பளம் இது சலரி கோடு தான் போட்டு பாருங்க, M1 இந்த சம்பள கோடாக இருக்கும் என்றால், இது இந்த லேபர் கேட்டகரியை சொல்றேன். இதா இருந்தீங்களா நீங்க என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த ஓலவலுங்கிறது கட்டாயம் இதுல என்ன செய்யப்பட்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டு இந்த பாருங்க, நீங்க 2 தடவைக்கு மேற்படாத அமர்வுகள்ல இந்த பாடங்கள்ல சித்தி அடைந்திருக்க. அப்ப இங்க ஒரே அமர்வு இல்லை, 2 அமர்வு. ஒரு ஆள் இங்க அந்த ஒரு ஆள் மெட்ஸ்ல ஒரு தடவை சி இல்ல, அடுத்த தடவை மெட்ஸை மட்டும் எழுதி எஸ் எடுத்தா இங்க விண்ணப்பிக்க 2 தடவைக்கு மேற்படாத வகையில் சொல்லப்படுகிறது. அப்ப எம்எஸ்ஓ லிமிடெட் எழுதுற ஒரு ஆள் 5 வருடம் சேவிஸ்ல, இப்ப உதாரணம் ஒரு ஆளுக்கு ஒரு 30 வயசுன்னு வைங்களேன், நீங்க இப்ப இதுல இருப்பீங்கன்னு ஓஎஸ்ஆ ஒர்க் பண்ணீங்க, நீங்க என்ன செய்யலாம், இதற்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கலாம். லிமிடெட்ல விண்ணப்பிக்கலாம், ஓப்பன்ல விண்ணப்பிக்கலாம். உங்களோட சேவிஸ் கவுண்ட் ஆகணும்னு நீங்க விரும்பினா லிமிடெட்ல விண்ணப்பிங்க. உங்களோட டிஓ அவர் ரிலீஸ் பண்ணுவாருன்னா நீங்க ஓப்பன்ல என்ன செய்துங்க, விண்ணப்பிச்சுட்டு போங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். அப்ப இதுவும் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஏற்கனவே இருக்கின்ற மாதிரியான இது சேவிஸ் தான், அதே நடைமுறையை தான் நீங்க பின்பற்ற வேண்டும். இங்க உங்களுக்கு பேப்பர் வந்து வித்தியாசம். ஐக்கு 1ஆக வரும். இந்த மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவைங்கிறது 2 கட்டமைப்பு கொண்டதாக இருக்கும். அது ஒன்று 50 மார்க்ஸுக்கு இருக்கும். 50 மார்க்ஸ் ஒன்று வந்து இந்த கட்டுரை சுருக்கம், ரைட், அதே மாதிரி எளிய இலக்கண பகுதியில் உள்ளடக்கியதாக ஒரு 50 மார்க்ஸுக்கு இருக்கும். மிகுதி 50 மார்க்ஸும் உங்களுடைய நிர்வாக நடைமுறைகளை விளங்கிக் கொள்வதாக இருக்கும். ஒரு கடிதம் எப்படி அனுப்புறது, ஒரு மினிட் எப்படி எழுதுறது, என்ன ஒரு அலுவலகத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கணும், ஒரு பர்சனல் ஃபைல் என்னென்ன விடயங்கள் இருக்கணும், எப்படியான அலுவலக நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இருக்கும். அப்ப லிமிட்டெடுக்கும் ஓப்பனுக்குள்ள வித்தியாசம் இதுதான். சரியானே. லிமிடெட் விண்ணப்பிக்கிறார்கள் 5 வருஷம் சேவிஸ் இருக்கணும். உங்களோட பேப்பர் ஐக்கு பொதுவாக இருக்கும். 2வது மொழியாற்றல் என்று சொல்லப்படக்கூடிய பேப்பர் இந்த மொழியையும் அதே போன்று அலுவலக முகாமைத்துவம் சார்பான கேள்விகளை கொண்டதாகவும் இருக்கும். இது 2 தான் இந்த ஓப்பன் லிமிடெட் என்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நீங்க விண்ணப்பிக்கிறது சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது வந்து இப்ப நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு போக வேண்டிய வெப்சைட் வந்து இப்ப அதுல சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், ரைட், இதுதான் அந்த வெப்சைட். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். இது லொகின், நீங்க இதுலயும் போகலாம், கூகுள்னு கொடுக்கலாம், அல்லது உங்களோட பாஸ் யூஸ் இது என்னது இமெயில் ஐடியை கொடுக்கலாம். அதோட உங்களுக்கு லேசி இந்த லொகின் வித் மொபைல் ஓடிபின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, இதுல உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி. ஃபோன் நம்பரை கொடுத்தோன்னே என்ன செய்யப்படும் என்றால் உங்களுக்கு ஒரு இது என்ன ஓடிபி நம்பர் வரும். இதுல 10 நம்பர் தான் இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி. ஓடிபி நம்பர் ஒன்று உங்களுக்கு வந்த உடனேயும் ஓடிபி நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது லொகின் ஆகும். லொகின் ஆனதுக்கு பிறகு பாருங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனுங்கிறத நாங்க போக வேண்டியது. இதுல 2 போட்டிக்கு 2 கோல் பண்ணிருக்கு. கவனமாக பார்க்கணுமா, பார்த்துக்கொள்ளுங்க. இதுல நாம் அதிகமான ஆட்கள் இது ஓப்பன், லிமிட்டடும் இருக்கு. நீங்க இப்ப ஓப்பனுக்கு போட்டீங்கன்னா மாட்டிக்கொள்ளுங்க.
நீங்க எதற்கு போடணும்? சாரி, லிமிட்டெடுக்கு போட்டீங்கன்னா மாட்டிக்கொள்ளுவீங்க. நீங்க ஓப்பனுக்கு தான் போடணும். அப்ப நான் ஏற்கனவே செய்திருக்கிறதால கண்டினியூ அப்ளிகேஷன் சொல்லி போகுது. இல்லைன்னா இதை நீங்க கொடுத்தீங்களா இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இந்த பேஜ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுடைய பேரை இனிஷியலோட இந்த அடிக்கிற ஃபார்மேட் கீழே போட்டிருக்கு. இதன்படித்தான் நீங்க அடிக்கணும். இப்போ என்னுடைய பேர் அஸ்லாம் யூஎம் வந்து என்ஐசி நம்பர் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்த உடனே இங்க கூட வயசு கவுண்ட் ஆகும். இங்கும் கூட 36 37 ஆகும் என்றால் சில நேரங்கள் என்ன செய்யப்படாது, போக விடாது. சில நேரங்கள் போக விட்டாலும் கடைசியில் என்ன செய்யப்படும், உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் இது இன்டர்வியூக்கு போற நேரம் தட்டி விடுவாங்க. அப்ப எங்க நீங்க உங்களை ஜென்ரலை கொடுத்த உடனேயோ இது வந்து எக்ஸாம் எழுதுகின்ற நகரம். ஏற்கனவே அந்த 4 நகரம் இருக்குத்தானே, இங்க அந்த 4 நகரங்களும் இருக்கு. சரியா? Right. அப்ப இந்த 4 நகரத்திலே நீங்க எந்த ஒரு நகரத்தையும் செலக்ட் பண்ணக்கூடிய. அதுக்கு பிறகு இங்க லாங்குவேஜ் இது வந்து கவனம். இது சிங்களம் இருக்கு, தமிழும் இருக்கு. நாங்க தமிழை கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்ட்ரிக்டை நாங்க கொடுத்துட்டோம்னா வரும். உதாரணமாக ஒரு ஆள் வந்து புலனறுவையில் இருந்தா அவர் அந்த அட்ரஸை தான் இங்க கொடுக்கணும். ஆனா அவர் என்ன செய்யலாம், அங்க அடுத்த இது போக்குல அவரு இன்றைய போக்குல அவருடைய இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டி வரும். கடைசி 3 வருஷம் சேவிஸ் இருந்து இதை கொடுக்க வேண்டி வரும். இதுக்கப்புறம் நாங்க நெக்ஸ்ட் கொடுத்தோனையும் ப்ளீஸ் வெயிட் போய் ரெண்டாவது என்ன வரப்போகுது, அந்த அப்ளிகேஷனை கொடுத்ததுக்கு பிறகு ரிசல்ட் சீட் ஒன்று வரும். இதுக்கு பிறகு என்ன வருதுன்னு சொல்லி சொன்னா, இதுக்கு பிறகு என்ன வருதுங்கிறது ஒரு ஸ்கிரீன்ஷாட். இப்ப இது கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்களோட ரிசல்ட் சீட்டை வெரிஃபிகேஷன் பண்றது நடக்கும். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா உங்களோட ரிசல்ட் சீட்டை கேட்குது. இப்ப எங்க நீங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்த உடனேயும் உங்களோட இது இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபில் அப்ளிகேஷனுங்கிறது தான் இந்த போறது. அதை கொடுத்த உடனே உங்களுக்கு இது வரும். இதுல வந்து என்ன கேட்காங்க என்றால் உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸை கேட்பாங்க. அப்போ கட்டாயம் நீங்கள் கூட கைவசம் ஓ லெவல் ரிசல்ட்ஸை வச்சுக்கொள்ள வேண்டும். இங்கே இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தோன்னே இங்கே கூட வயசு கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட இயரை கொடுத்தோன்னு உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் அதிலே சப்ஜெக்டை போட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட சப்ஜெக்டை என்ன பண்ண வேண்டி வரும். இதுல ஓ லெவல்ல 9 பாடம் இருக்கு. நீங்க 9ஐயும் கொடுக்கலாம். சில பேர் போன 10ஆம் ஆண்டு 2010க்கும் 2007க்கு முதல் ஓ லெவல் எழுதினாக்கள். இப்ப நாங்கெல்லாம் 10 பாடம் ஓ லெவல் எழுதினோம் 2007ஆம் ஆண்டு. அப்ப நாங்க என்ன செய்யலாம், 9 பாடத்தை கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, ஏ லெவல கேட்காங்க. ஏ லெவல கொடுத்து இந்த ப்ரொசஸ் டு வெரிஃபையை கொடுத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் ஒன்று வரும். இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் சரி என்றதுக்கு பிறகு இந்த வெரிஃபை அண்ட் கண்டினியூ பேமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு இந்த பேமெண்ட்ஸுக்குரிய சிஸ்டம் வரும். இதுதான் நாம் அப்பதை பார்த்து இந்த பேமெண்ட்ஸுக்குரிய சிஸ்டம். இந்த பேமெண்ட்ஸுக்குரிய சிஸ்டம். அப்ப அதெல்லாம் நீங்க வெரிஃபை அதோட முடிச்சதுக்கு பிறகு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் உங்களோட பேர்ல என்ன செய்யணும், 1000 ருபீஸை கட்டணும். கட்டிட்டு வந்ததுக்கு பிறகு ரைட், இன்னொன்று நீங்க இதுல மிஸ் பண்ணப்பட்டுட்டு நீங்க இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு முதல் சரியான இந்த நீங்க அந்த என்ன பண்ணதுக்கு முதல் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. உங்களோட அந்த என்ன அக்கௌண்ட், இது வந்து அக்கௌண்ட் ஒன்று திறக்கணும் நீங்க. சரி ரைட், உங்களுக்கு அந்த லிமிட்டட் செஞ்சு வெயிட்
இந்த அறிக்கிறத பாருங்க. ரைட். இந்த அறிக்கிறதுல இந்த அப்ளைன்னு சொல்லி சும்மா நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன்னா, இந்த அப்ளை காட்டணும்னு நான் ஏற்கனவே அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி பாஸ்வேர்டு ஒன்று தருவாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க என்ன செய்யலாம், இந்த இதெல்லாம் இந்த செகண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சரிதானே, நீங்க போஸ்ட் ஆபீஸுக்கு இந்த டிஎஸ் ஆபீஸுக்கு போய் பேமெண்ட்ஸ் பண்ணி வந்ததுக்கு பிறகு அந்த பேமெண்ட்ஸ் பண்ண ஸ்லிப்பை நீங்க பிரிண்ட் இந்த என்ன செய்யணும், பிடிஎஃபா மாத்தணும். எக்ஸப்ட் ஃபார்மட் பிடிஎஃப்பும் சரி போட்டோவும் சரி. அதுக்கு பிறகு இந்த சூஸ் ஃபைலுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும், நாங்க அந்த எடுத்திருக்கிறத வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் இதில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருந்தா இல்லை ஃபோன்லேன்னா நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணியிருந்தா அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதில் அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ணக்குள்ள என்ன இருக்கிறாங்க, அந்த எம்பி வந்து 5 எம்பிக்கு உட்பட்டதாக இருக்கணும். அப்போ நாங்கள் இதில் ஒன்றை பேங்க் ஸ்லிப் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு கம்ப்ளீட் ஜெனரல் அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். இப்போ பாருங்க, இதுதான் வந்து எங்களுடைய அப்ளிகேஷனாக இருக்கும். அப்ப இதுதான் என்ன செய்யப்பட போகுதோ நாங்க டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ண முடியும், இது என்ன செய்யப்படும், நாங்க எடுத்துக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு அதை நாங்க என்ன செய்யணும், பிரிண்ட் அவுட் ஒன்று எடுக்கணும். அப்ப இதுதான் எங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். இப்போ இது வரைக்கும் 200 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க போதும். நாங்க இதை என்ன செய்யறோம், எல்லாத்தையும் செக் பண்ணி நாங்க பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முதல் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்க ஒன்றும் செய்யல. இதை பிரிண்ட் எடுத்ததுக்கு பிறகு இதுல உங்களுடைய சைன் அப் பண்ணி இதை கொண்டு ஒரு அந்த சர்டிஃபைங் ஆபீசர் சொல்லப்பட்டிருக்கு, வருட வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் எடுக்கிறார்கள் அவங்கள ஒரு சைனையும் பண்ணி நீங்க எந்த ஒரு நிறுவனத்தில வேலை செய்யலண்டா ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ண. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா அதை இங்க இதுல சிக்னேச்சர் ஆஃப் த ஹெட் நீங்க சைனை வாங்கி போட்டு போஸ்ட் பண்ண. சரி, இவ்வளவு தான் நீங்க செய்ய வேண்டியது. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் போட்டிருக்கிறீங்க, டிஎஸ் ஆஃபீஸில் தான் சார் பே பண்ணணுமா? எஸ், டிஎஸ் ஆஃபீஸ் தான் பே பண்ண வேண்டும். இப்போ அங்கே தான் கடிதம் போட்டு இருக்கின்றார்கள், அங்கே தான் பே பண்ணணும். ஒரு ரெக்கார்டிங் நாங்கள் குரூப்பில் போட்டு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மைக் ஆன் பண்ணி பேசலாம். மைக் ஆன் பண்ணி பேசுறாக்கா கேளுங்க. ஏதாவது டவுட் கேட்குறாக்கா கேளுங்க. சார் பேமெண்ட் பண்றது ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை, ரெஃபரன்ஸ் ஒன்றும் இல்லையா? நீங்க போய் டிஎஸ் ஆஃபீஸில் உங்களோட பேரை அந்த அதில் கேட்பாங்க, பே ஸ்லிப் யாருக்கு பே பண்ண போய் இப்போ எல்லாருக்கும் இந்த நோட்டீஸ் வந்துட்டு டிஎஸ் ஆஃபீஸில் நீங்கள் உங்களுடைய சொன்னீங்க அப்படி எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு செய்ய போகிறேன்னு சொன்னால் செஞ்சீங்கன்னு சரி. ஓப்பன் லிமிட்டடாக டிஃப்ரெண்டாக சொல்ல முடியுமா சார்? எஸ், ஓப்பன் லிமிட்டடாக டிஃப்ரெண்ட். ஓப்பன் லிமிட்டட்னா இப்படித்தான். ஓப்பனுங்கிறது 18 வயசு தொடக்கம் 35 வயசுக்கு இருக்கிறார்கள் எழுதலாம். லிமிட்டெட்ங்கிறது 35 வயசுக்கு உட்பட்டாக்களும் சரி 55 வயசு இருந்தாலும் சரி 5 வருஷம் நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா லிமிட்டெட்ல எழுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சர்வீஸுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா எம்எஸும் உண்டு. ஓப்பன் லிமிடெட் வேறுபாடு அங்கு இல்லை. என்னண்டா இந்த ஓஎஸ் என்று அப்பாயின்மெண்ட் பெற்றாக்கள் சில நேரம் ஏலவல் படிச்சாக்கள் ஓஎஸ் அண்டு எங்க டிஎஸ் ஆபீஸ்ல வேலை செய்வாங்க, வாட்சர் ஓஎஸ் என்று அவங்க என்ன செய்யலாம், லிமிடெட்ல அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் வித்தியாசம் உடைய வேறொரு வித்தியாசம். உங்களுக்கு எல்லாருக்குமே 35 வயசா இருக்குமெண்டா நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லயும் தொழில் இல்லைண்டா, இல்ல நீங்க ஓஎஸ் ஆக தொழில் இருந்தாலும் ஓப்பன்ல நீங்க அப்ளை நீங்க ஓஎஸ்ஆ அல்லது ஒரு தொழில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு 35 வயசுண்டா உங்களுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணினா லிமிடெட்ல போகும். வேற ஒன்றுமே சார் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது அப்ளை பண்ணலாமா? எஸ், அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சில நீங்க எடுபட்டீங்களா,
நீங்க யூனிவர்சிட்டியில இருந்துட்டு தொழில் செய்யக்கூடிய வசதி இருக்குமென்னா செய்யலாம். கடந்த காலங்கள் அப்படி இருந்துச்சு, இப்ப அப்படி இல்லை. சில நேரம் கூட யூனிவர்சிட்டியில விடாட்டி ஒரு பிரயோசனமும் இல்லை, செய்ய இயலாது. இல்லை யூனிவர்சிட்டியை நீங்க விட்டு போட்டு இந்த என்ன தொழிலை செய்யலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா டிகிரி ஒன்று கட்டாயம், அதை நீங்க மறந்து கொள்ளாங்க. டிகிரி ஒன்று இருந்தா தான் நாங்க அடுத்தடுத்த இடங்களை முன்னேறி போகலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வேலை கிடைச்சா என்ன வேலையை எடுத்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில எக்ஸ்டர்னல் டிகிரி செய்யற ஆட்களும் இருப்பாங்க. ஆனா டிகிரி ஒன்று கட்டாயம், அதை நீங்க விட்டுறாங்க. யூனிவர்சிட்டியில ஃபைனல் இயர்ல இருக்கிறார்கள் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி யூனிவர்சிட்டி முடியும், இதுவும் முடிய தொழில் ஒன்று கிடைச்சிடும். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. முழுமையான விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சார், புதுசா கம்பெனி எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறோம், குறைந்த டைம், எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது? அதான் கம்பெடிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான். இப்ப முதலே மாதிரியில காம்படிஷன் கூடு. சரியானே? முதல் இப்ப 55, 52, சரியானே? அப்படி எடுத்தாக்கள் இப்ப 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 95, 96 எடுத்தாக்களும் எம்எஸ்வா போயிருக்கான் ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல். இப்ப அப்படி 75 எடுத்தும் 70 எடுத்தும் போகாதாக்கள் இருக்கு. இப்ப அந்த அளவு காம்படிஷன். இப்ப இப்ப தொழிலுக்குண்டா இப்ப கவர்மெண்ட் அரசு தொழில் கொடுக்குற இப்ப குறைய அதால சனம், right? எப்படியாவது ஒரு தொழில் ஒன்று எடுப்போம், மேக்சிமம் படிக்க, right? அதனால இப்ப குறைஞ்ச நேரத்துல இதெல்லாம் போய்க்க திட்டமிட்டு நீங்க ப்ரிப்பேர் ஆனா மாத்திருந்தான் என்ன செய்யலாம், நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். நுணுக்கங்களை விளங்கி இப்ப நாங்களும் உங்களுக்கு படிப்பிக்கின்ற பொழுது சும்மா உங்களுக்கு படிப்பிக்கிறது இல்லை. சிங்கள பேப்பர்ஸ் எடுத்து படிப்பிப்போம். கடந்த காலங்களில் பாஸ் பேப்பர்ஸ் படிப்பிப்போம். ஏனைய பாஸ் பேப்பர்ஸ் படிப்பிப்போம். லோ காலேஜ் எம்எஸ்ஓ, ரைட், ப்ரொன்சியல் எம்எஸ்ஓ, எஸ்எல்ஏஸ், எஸ்எல்இஎஸ், இப்படி என்னென்ன சர்வீஸ்கள்ல எங்கெங்க பேப்பர் எல்லாம் வந்திருக்கோ எல்லா பேப்பரும் உங்களுக்கு படிப்போம். நாங்களும் சும்மா உங்களுக்கு என்ன செய்யறது இல்லை, படிப்பிச்சுட்டு போறது இல்லை. உதாரணமா பாருங்க, இப்ப இது நான் இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸுக்கு என்கிட்ட இருக்கிற பாஸ் பேப்பர்ஸ், இவ்வளவும் பாஸ் பேப்பர் தான். எக்ஸாம் புக் இருக்கு, லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு, இந்த இருக்கு சிங்கள பேப்பர் வச்சிருக்கேன், இவ்வளவும் சிங்கள பேப்பர், இவ்வளவும் ஐக்யூ, இவ்வளவும் அக்கவுண்டிங், பேங்க்ரேனி, ஃபிஷரஸ், ஃபாரஸ்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், எம்எஸ்ஓ ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறது, பாஸ் பேப்பர் லிமிடெட், எஸ்எல்ஏஸ் 5-6 வருஷம், இவ்வளவு பேப்பரும் படிப்பிப்போம். ஒன்று ரெண்டு, 1 மாசம் 2 மாசத்துக்கு எல்லாம் படிச்சு நாங்க குறுகிய நேரத்துக்கு எல்லாம் படிச்சு என்ன செய்ய மாட்டோம், பாஸ் பண்றதுன்னா போய்க்க திட்டமிட்டு படிக்க. இப்ப நாங்களும் உங்களுக்கு கிளாஸஸ் வாரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்களும் சும்மா உங்களுக்கு படிப்பிக்கிறது இல்லையா, ரைட்? சரியான முறையில பாஸ் பேப்பர்ஸ்களையும் சரியான முறையில் உங்களுக்கு என்ன கைடுகளையும் சிங்கள பேப்பர் படிப்பிப்போம், மாடல் பேப்பர் படிப்பிப்போம், பாஸ் பேப்பர்ஸ் படிப்பிப்போம், எக்ஸாம் வைப்போம். இப்படி ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களை தயார்படுத்தும். சராசரியாக நீங்க 70 மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய ஃபுல் ட்ரைனிங் நாங்க தரோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண போறது பர்சனலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்றாக்கள் முதலாவது என்ன, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கெசட்டை ஒருக்கா வாசிக்கணும். கெசட்டை வாசிச்சு அதுல என்னென்ன ஹெடிங்குக்கு கீழே எங்களுக்கு பேப்பர் வரும்ங்கிறது எழுது. அந்த ஹெடிங்குக்கு கீழே என்னென்ன கேள்விகள் எப்ப பாஸ் பேப்பர்ஸ்ல, மாடல் பேப்பர்ஸ்ல, சிங்கள பேப்பர்ஸ்ல எப்படியெல்லாம் அந்த கேள்விகள் மாறி மாறி வந்திருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டா சரி, வேற ஒன்றும் தெரியும். ஃபர்ஸ்டா ப்ரிப்பேர் ஆகிறார்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும். சார், ஹோம் அட்ரஸ் இருக்கு, டிஎஸ் ஆஃபீஸில் தானே சார் பேமெண்ட்ஸ் பையன்? அப்படி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்க எங்கண்டாலும் டிஎஸ் ஆஃபீஸ்ல பேமெண்ட்ஸ் பண்ணலாம், அது ஒரு பிரச்சனை. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்குகின்ற எந்த ஒரு பிரதேச செயலகங்களையும் நீங்க கட்டக்கூடியதாக இருக்கு. சார், கன்சூமர் அஃபேர்ஸ் அத்தாரிட்டி இன்டர்வியூ அண்ட் ஜாப் பத்தி, கன்சூமர் அஃபேர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஃபீல்டு ஒர்க், ரைட்? அங்க கோல் பண்ணப்பட்டிருக்கிற ஃபீல்டு ஆஃபீஸர்ஸுக்குரியது. அது பொதுவாக நீங்க இந்த விலைகளை பரிசீலனை செய்கிறது,
ரைட். அதுபோல பொருட்களுடைய தரங்களை பரிசீலனை செய்யுது. இப்படியான தொழிலோட சம்பந்தம் அது ஒத்தாரிட்டி, அது பென்ஷன் ஸ்கீம் என்ன செய்யணும் இல்லாம இருக்கும். கெசட்டை நாங்க போட்டு எப்ப சார் எக்ஸாம் நடக்கும்? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்படியுமே என்ன நவம்பருக்கு இடையில நடக்கும். ரைட். பாஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாம் நல்லமா? இது மிக முக்கிய பிரச்சனை. நான் உங்களுக்கு பர்சனல் அட்வைஸ் பண்ணுவேன். பாஸ் பேப்பர் எக்ஸாமினேஷன் வெப்சைட்ல இருக்கிற பாஸ் பேப்பர் பாருங்க. நாங்களே அதான் கூடுதலாக படிப்போம். புக்ஸுகள்ல சரிதானே கூடுதலாக வெளியிடப்படக்கூடிய புக்ஸ் எல்லாமே சரிதானே ஒரு 5-10 வருஷத்துக்கு முந்தைய கேள்விகளை உள்ளடக்கிய புக்ஸ் தான் இருக்கு. அது பிரயோசனமற்றது. அப்டேட்டா இந்த முறை கடந்த வருடங்கள் இடம்பெற்ற போட்டி பரீட்சைகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கிய புக்ஸுகள் இருந்தா படிக்கும். ஆனா புக்ஸ் வந்து உங்களுக்கு பிரயோசனம் இருக்காது. ஏன்? கேள்வி கட்டமைப்புகள் வித்தியாசம். நீங்க இப்ப புக்ஸ் ஒன்ல போனீங்கன்னா 4 தலைப்பை தந்து ஒரு தலைப்பை தெரிவு செய்யறங்கிற கட்டுரை படிப்பீங்க. ஆனா இப்ப எப்படி கட்டுரை வருது? பாயிண்ட்ஸ் ஃபார்ம் வச்சு கட்டுரை வருது. புக்ஸ் வந்து உங்களுக்கு சரிதானே பயிற்சி செய்யறதுக்கு பிரயோசனம் இருந்தாலும் தற்போதைய பரீட்சையின் அடிப்படையாக கொண்டு புக்ஸ் வந்து பயன்படுத்த பிரயோசனம் இல்லை. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இப்ப கேள்வி கட்டமைப்பு வித்தியாசம். கடந்த காலங்கள மாதிரி இப்ப கேள்வி இல்லை. പിന്നെ போன முறை எம்எஸ்ஓக்கு எதிர்பார்க்கப்பட்ட கட்டுரை கொடுத்தோம். என்ன கட்டுரை? பாயிண்ட் ஃபார்ம் கட்டுரை. 4 தலைப்புல ஒரு தலைப்பு படிச்சுட்டு போனா பாட்டி இருப்பார். ஏன்னா அவரு என்ன நாலேஜும் இருக்காது, புக்ஸை பார்த்து எங்கே போயிரு. அப்படி அப்டேட் ஆகி வாரதுகளை நாங்கள் என்ன செய்துள்ளோம்? படிச்சுக்கொள்ள வேண்டும். இப்ப நிறைய அப்டேட், இப்ப கடந்த காலங்கள் மாதிரி இல்லையே, இப்ப நிறைய அப்டேட் இருக்கிறது. அதுதான் நாங்க படிக்கணும். அப்ப நாங்க நோட்ஸ் எப்படி சார் எடுத்துக்கொள்றோம்? ரைட். நோட்ஸ் எப்படி எடுக்கிற? ஆ, நாங்க 2.5 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு பேப்பர் என்னென்ன கேள்விகளை உள்ளடக்கியதாக வரும்ங்கிறத முதல் பார்க்கணும். அதான் நாங்க உங்களுக்கு படிப்பிப்போம். அந்த கேள்வி கட்டமைப்புகள்ல கடந்த காலங்கள்ல வந்திருக்குகின்ற கேள்விகள் எடுக்கணும். அது எம்எஸ் ஒன்று மட்டும் இல்லை, எல்லா பரீட்சையும் வரும். இப்போ சுருக்கம் மட்டும் வைங்களேன், அதுக்கு எம்எஸ் சுருக்கம் மட்டும் தானே படிக்கிறேன் இல்லை, மத்த போட்டி பரீட்சைகள் வந்து தான் படிக்கணும். அதோட சிங்கள வினாப்பத்திரங்கள்ல வருகின்ற கேள்வி மாடல் பேப்பர்ஸ் ஒரு சரிதானே ஒரு ஒரு கேள்வி கட்டமைப்புல குறைந்தது 10 கேள்வியாவது நீங்க செய்துட்டு போனீங்கன்னா சிம்பிளா பாஸ் பண்ணிட்டு போகும். அதான் உங்களுக்கு சொல்லு. புக்ஸுகள் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு நுழைஞ்ச தன் அருமையுடைய எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்காங்க. ஏ லெவல் ஓபன் பண்ணும் என்று சொல்லிச்சு, அது புரியல. அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் என்று ரைட். அது என்னண்டா சரி இப்ப இந்த இது இதாயிட்டு இந்த அறிக்கைத்தானே நீங்க இதை கிளிக் பண்ணி போன உடனேயும் கிளிக் பண்ணி போன உடனே என்ன செய்யுதுன்னா முதலாவது உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கேட்கும். தானே இதை கிளிக் பண்ண உடனே இப்போ இது வந்து இந்த இருக்கு அப்ளைக்கு போங்களேன். இப்போ இது என்ன அப்ளை பண்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுடைய பேரையும் என்ஐசி இது டெலிஃபோன் நம்பரையும் கொடுத்த உடனேயும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று வரும். இந்த பாருங்க. ரைட். இந்த தானே இந்த இருக்கு. இது கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளைன்னு வருது. இது கொடுத்த உடனேயும் இது கொடுத்த உடனே ஒரு முன் பேஜ் ஒன்று வரும். அதுல ஒரு அக்கௌண்ட் ஒன்று
நாங்க அதை யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் நாங்க என்ன செய்வோம், அடுத்தடுத்து போகக்கூடியதாக இருக்கும். இந்த டைமை பார்த்து செய்யுங்க. சில பேர் இந்த நிறைய பேர் எக்ஸஸ் பண்றதால வினை செய்யப்படும்னா இப்படியான சிக்கல்கள் வருமா? அப்ளை பண்றதுக்கு நிறைய பேர் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆரைட், இந்த இருக்கிற இதை கொடுத்த உடனேயும் இப்ப இதுல நாங்க ஒரு நம்பரை கொடுத்து போனோம்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி இந்த இது ஒன்று கிளிக் பண்ணப்பட்டதாலே செய்யப்படுது. உங்களுக்கு அப்படின்னு வரும். நீங்க பாஸ்வேர்ட் யூசர் கொடுத்தீங்கன்னா சரி சரி. இது ஆல்ரெடி ஒன்று நான் கிரியேட் பண்ணதால வந்திருக்கு. உங்களுக்கு கொடுக்கக்குள்ள அதில் ஒன்றும் இல்லை, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும்தான். அதை நீங்க செய்து கொண்டு சரி. டவுட்னா கேளுங்க, நான் அதை செய்யக்குள்ள செய்யும். சார் ஃபர்ஸ்ட்ல பேமெண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாமா? முதல் நீங்க அப்ளை பண்ணுங்க, பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யலாம், பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ரைட் சார், எனக்கு ஓலவர் செகண்ட் சீட்டில் தான் மேத்ஸ், இங்கிலீஷ், சிங்கள, சயின்ஸ் இருக்கு சார். பட் 4 சப்ஜெக்ட் தான் பெர்சைஸில் மெட்ஸில் இஸ் அப்ளை பண்ணலாமா? இல்லை, நீங்கள் 4 6 பாடமும் எதில் இருக்கோ அது இருக்கிற அந்த ரிசல்ட்ஸ் காட்டு தான் அப்ளை. 4 பாடத்தில் உங்களுக்கு இருக்கு. 6 பாடமும் நீங்கள் செகண்ட் டைம் எழுதிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் 2 விதமாக வரும். 2.5 மணித்தாளுங்கிறதால இலக்கண பகுதிகளை கொண்ட கேள்விகள் வரும். 20-30 மார்க்ஸ் வரும். மிச்சம் 70-80 கட்டுரை, சுருக்கம், தனிவாக்கிய சுருக்கம், சுருக்க வினாவிடை, ஆமில்லை கேள்விகள், MCQ கேள்விகளை உள்ளடக்கியதாக வரும். கடினம் இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக 70 மார்க்ஸுக்கு வரும். நாங்கள் அது பார்க்கக்குள்ள பார்ப்போம். சரியா? உதாரணமாக உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும். ஒரு இந்த இதுல இது இந்த வடமத்திய மாகாணத்தின் சாரி வடமத்திய சப்ரகமுமான பேப்பர் இந்த அறிக்கை. இதே மாதிரி இலக்கண விடயங்கள் இந்த அறிக்கை 40, அதே போல 45 பழமொழி தனிவாக்கியம், அதே போல இவ்வாறான சரிபிழை கேள்வி, அப்புறம் கட்டுரை. இது அப்ப வந்தது. இப்ப என்ன செய்யப்படும், கடிதங்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பேப்பர். ஓப்பனுக்கு வேறையா லிமிடெட்டுக்கு வேறையா சார் கிளாஸ் நடக்க செய்வீங்க? எஸ். ஐக்யூ சில நேரங்கள் கொமனாக போகும், லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் கொமனாக போகும். அதில் எடிஷனலாக வர மேனேஜ்மெண்ட் செப்பரேட்டாக உங்களுக்கு படிப்பு. ஏடிஓ, எம்எஸ்ஓ, எஸ்எல்ஏஸ் 3 எக்ஸாமுக்கு வேறு வேறு கிளாஸ் போடுமா சார்? அதாவது ஏடிஓ எஸ்எல்ஏஸுக்கு ஐக்யூ கம்ப்ரஹன்ஸ் ஒன்று, எம்எஸ்ஓக்கு வித்தியாசம். எஸ்எல்ஏஎஸ் ஏடிஓக்கு கட்டுரை வராது, சரியானே? இலக்கணம் வராது. எம்எஸ்ஓக்கு என்ன செய்யப்படும், இலக்கணம், கட்டுரை, கடிதம் எல்லாம் வரும். எஸ்எல்ஏஸுக்கு ஏடிஓக்கு அந்த சுருக்க வினாவிடைகளும் 1-3 சுருக்கம் தான் வரும். மற்ற இலக்கணம், கட்டுரை, கடிதம் எல்லாம் எம்எஸ்ஓக்கு மாத்திரம் தான் வரும். அது நாம தனியாக தான் படிக்கணும். ஓகே, இதோட நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். முழுமையாக சார் கோட் எம்எஸ்ஓ 2க்கும் தனித்தனி கிளாஸா சார்? கோட்ஸ் எம்எஸ்ஓக்கு இதே ஸ்ட்ரக்சர் தான், நீங்க அதே கிளாஸ் இதுக்கும் ஃபாலோ பண்ணும்.
அதே விடயம் தான் வரும். அதில் 2 ஹவர்ஸ், இதுக்கு 2.5 ஹவர்ஸ். அதே கேள்வி கட்டமைப்பு தான் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ரைட். இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை முடிச்சுக்கொள்ளுவோம். உங்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகள் போகும். ஏன் ஏதோ உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ.